கிரிக்கெட் விளையாடும் போது டெஸ்டிஸ்ல அடிபட்டுருச்சா, விரையில வீக்கம் ஏற்பட்டிருக்கா, இல்ல விரையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா, இல்ல எந்த பிரச்சனையும் வரல ஆனா விரையில அடிபட்டுச்சு டாக்டர், அதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயப்படுறீங்களா? ஸோ அவங்களுக்கான மெடிசன் தான் இப்போ நான் சொல்லி தர போறேன். எல்லா பசங்களுக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்களோட ஸ்க்ரோட்டம் பால்ஸ்ல வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கு, ஸ்க்ரோட்டம்ல அடிபட்டிருக்குன்னா நீங்க மறக்காம இந்த மருந்துகளை எவ்வளவு நாள் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, 10 வருஷம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையில அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, இந்த மருந்துகளை வாங்கி அடிபட்டிருந்துச்சுன்னா நிச்சயமா எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய ஸ்க்ரோட்டம் வளர்ச்சியையோ சமன் கவுண்டையோ பாதிக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மருந்துகள் ஆர்னிகா 30, ஹைப்பரிகம் 30 அண்ட் ஸ்டாஃபிஸ் அக்ரியா 200. நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ ஹோமியோ மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி காலை 3 மாத்திரை இரவு 3 மாத்திரை எடுத்துக்கோங்க. எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து. ஸோ இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.